வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு பார்வதி அக்கா கதறி, கதறி அழுதாங்க அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. நேற்றைக்கு ப்ரமோ 4ல கெமி சொன்ன விஷயங்கள், பார்வதி இருமுகங்கள காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அவ்வளவு கோவப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம விக்ரம், ஏங்க திவாகரோட ஒரு ஜோடி போடுங்கன்னா அவ்வளவு ரியாக்ட் பண்ணாங்க அவங்க. அப்படின்னு பார்வதியை குற்றச்சாட்டு சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பார்வதியோட ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னா, "திவாகர்லாம் எனக்கு ஜோடியா?" அப்படின்னு சொன்னதா அவங்க சொன்னாங்க. அதேபோல நம்ம துஷார் சொல்லும்போது, துஷாருக்கு அவ்வளவு எதிர்ப்பு. "என்ன நெஞ்சிலே குத்திட்டான்" அப்படின்னு காட்டுனாங்க. இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. திவாகர் என்ற ஒரு தனி மனிதன். அவர் அவங்களோட தங்கச்சி, சிஸ்டர்ன்னு அவ்வளவு பாசம் காட்டுற ஒரு நபர். அவரோட நான் ஜோடி போட முடியாது. அதுல என்ன கஷ்டம்னு இவர் கேட்கும்போது கூட, அவங்க அப்படிலாம் நான் சொல்லல சார். எனக்கு பிரசன்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு இது சமாளிச்சாங்க. பட் பார்வதிய பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஜோடி அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க அந்த டாமினேட்டிங் கேரக்டர் அப்படிங்கிறது இவரு இது இது இவங்க கெமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கெமி இல்லங்க அவங்க இருமுகங்கள் காட்டுறாங்க. நெறைய இடங்கள்ல அன்பா இருக்கேன்னு காட்டுறாங்க. ஒரு சில இடங்கள்ல பாசமா இருக்கேன்னு காட்டுறாங்க அப்படின்னு. ஆனா விக்ரம் சொல்லும்போது, திவாகரோட நான் ஜோடி போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு வலியான ஒரு விஷயங்கிற மாரி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு எந்த எந்த மாரி முகத்த காட்டுறாங்க பாருங்க அவர் பேசும்போது. திவாகர பொறுத்தவரைக்கும் அவரு இதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு போயிட்டாரு. ஆனா நம்ம இவர் இருக்கார்ல, துஷார். துஷார் என்ன சோதனை எலியா பயன்படுத்துறாங்க. திடீர்னு திட்டுறாங்க, திடீர்னு பாசம் காட்டுறாங்க. இவங்கள என்னன்னே புரிஞ்சுக்க முடியலங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, பார்வதி என் நெஞ்சில குத்துறான் அவன் அப்படின்னு காட்டுறாங்க பாருங்க. இதுதான் அவங்களுடைய உண்மை முகம். இங்க திவாகர் அப்படிங்கிற ஒரு மனிதனோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா, இப்ப திவாகர்லாம் நடிக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் நடிக்கிறாரு அப்படின்னு கலையரசன்ட்டயே ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்தாங்க. பார்வதி அவர்களை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு கதறி அழுதாங்க பாருங்க அங்க. ஐய்யய்யோ! என்னம்மா இப்படிலாம் பண்ணுவீங்களா நீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதாவது அவங்க யார் முகத்திலயும் நான் முழிக்க மாட்டேங்க. நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. திவாகரோட ஜோடி சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களான்னு கமருதீனோட ஜோடி சேர்ந்தாங்க. பார்த்திருப்பீங்க. அதனால இங்க யார் ஜோடி சேர்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. உங்கள் பிரசன்டபிளா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பட் அப்படிலாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு நட்ப தொடர முடியுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா தொடர முடியாது அப்படிங்கிறது தான். பட் பார்வதி நேற்று இரவு சாப்பிட்டுட்டே கதறி அழுதத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ.